திருச்சிற்றம்பலம், ஹரிவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் 2 நாளாக. நம்ம என்ன கருத்து அப்படின்னா, பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்லி புரிதல் அப்படின்னு ஒரு தலைப்பு பேசிகிட்டு இருக்கோம். நிறைய தலைப்புகள் பேசிகிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் வந்து நேற்று நம்ம தொடர்பு தான் இது, அதனுடைய தொடர்ச்சி. கருத்து முதல்வாதம்னா என்ன, பொருள் முதல்வாதம்னா என்ன நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கருத்து உருவாச்சா பொருள் உருவாச்சா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக போச்சு. கருத்துனா என்ன, பலர் பல கருத்து இந்த உலகத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அன்பே சிவம் என்பது கூட ஒரு கருத்து. கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறதும் ஒரு கருத்து. யார் யார் பின்பற்றினாங்க அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இந்த கருத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது ஒரு விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். திருக்குறள் ஒரு கருத்து, அவர் சொல்லுவார் பாருங்க, அன்பும் மரணம் உடைதாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இது ஒரு கருத்து. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அதாவது அவங்க சிந்திச்சாங்க இல்லையா, அவங்க சிந்தனையிலேருந்து உருவான விஷயத்தை கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ன, கருத்து முதல்வாதம் அப்படிங்கிறாங்க. தமிழில் அதுக்கு என்னென்னா ஐடியலிஸ்டிக்னு அவங்களுக்கு பேர். அதாவது கிரியேட்டிங் ஃப்ரம் ஐடியாஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ரொம்பலாம் நீங்கள் குழம்பிக்க வேணாம், புரிஞ்சிங்கன்னா போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெட்டீரியலிஸ்ட் வந்து அதெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு ஒரு பொருளை காட்டணும். இப்போ சிவம் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ சிவம் வந்து ஒரு பொருள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கருத்தை விட்டுருவாங்க, யார் என்ன கருத்து சொன்னாங்க அதெல்லாம் அவங்க விட்டுருவாங்க. இவங்க பொருளை மட்டும் வச்சுப்பாங்க. பொருள் இருக்கா, மெட்டீரியல் எவிடென்ஸு. அவங்க பேர் வந்து மெட்டீரியலிஸ்டிக். 2 பேருமே புரிஞ்சுக்கோங்க, கருத்தா இல்லை பொருளா அப்படின்னா பொருளும் கருத்தும் ஒன்று தான். நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சித்தாந்தம் படிக்கணும். இப்போ சித்தாந்தம் வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா வேதாந்தம்னா என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, குழம்பிக்கூடாது. கருத்து முதல்ல வந்ததா பொருள் முதல்ல வந்ததானா, ரெண்டுமே ஒன்றா தான் வந்தது. ஒரு பொருள் வந்தால் தான் அதுலேருந்து கருத்து வரும், ஒரு கருத்து வந்தால் தான் அதுலேருந்து ஒரு பொருள் வரும். இது புரியுதா? அப்போ நாம் எப்படி சார் சாமி, நம்ம எப்படி சாமி இருக்கணும் அப்படின்னா, நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் இந்த கருத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சித்தாந்திகள் வேதாந்திகள் குழப்பி கூட, சித்தாந்தம்னா என்ன வேதாந்தம்னா நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பேசலாம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒரு கருத்து இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். அப்போ நாம் எப்படி இருக்கும், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம யாராக இருக்கணும் சாமி, நாம் யாராக இருக்கணும்னா, நாம் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல பொருள்களை பயன்படுத்த வேண்டும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கருத்தாவது எவ்வளோ கருத்தாவது இருந்துட்டு போட்டோம், எந்த பொருளாவது எவ்வளோ பொருளாவது இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன தேவை, இது ஒரு பொருள் தான். இந்த உடல் ஒரு பொருள் தான். இதிலிருந்து நல்ல கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, கருத்து முதல்வாதியாக இருக்கணுமா பொருள் முதல்வாதியாக இருக்கணுமானா, கருத்தும் பொருளும் தெரிந்த ஒரு மனிதனாய் வாழ வேண்டும். அவ்வளோதான். சிற்றம்பலம் சிவாய நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் இதெல்லாம். எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பாருங்கள், தாடியெல்லாம் நரைச்சி முடியெல்லாம் வளர்ந்து தான் இதெல்லாம் புரியுது. இப்போது இது சம்மந்தமாக ஆய்வு செய்கிற நம்ம தம்பிங்களுக்கெல்லாம், நம்ம தம்பி தங்கிமார்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். குழப்பத்தில் இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மறக்காமல் நானும் இது சொல்ல வேண்டியதாக போச்சு. உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் சொல்லணும். இது முழுக்க ஆன்மீக பதிவு. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லணும், உறவினர்களுக்கு சொல்லணும், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ உங்கள் இன்ஸ்டா எஃபி உங்கள் ஸ்டேட்டஸ் கூட வச்சுக்கோங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எல்லாருக்கும் நல்ல கருத்தை சொல்லுங்கள். யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்கின்ற திருமூலருடைய திருமந்திரம் தான் இதுவும். திருச்சிற்றம்பலம் சிவாய நம. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. ஹரஹர சிவ சிவ வேலுமலின் துணை. சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹரி ஓம்.